குடுக்குறாங்க. அத கேட்ட ரோகிணி அப்படியே பயத்துல ஆடி போய் நிக்கிறாங்க. ஐயோ என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த மாதிரி மீனாவோட திருமண நாள் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வீட்டுல எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்த பாட்டி இந்த மாதிரி எல்லார்ட்டையுமே சொல்றாங்க. நான் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பாக்குறேன் மீனா மட்டுமே எப்பவுமே கிச்சன்ல இருந்துகிட்டு இருக்கா. அவ தான் எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. மத்த 2 மருமகளும் அந்த பக்கம் போறதே இல்லை. என்ன இப்படி மீனா மட்டும் தான் சமைக்கணுமா என்ன, நீங்க 2 பேரும் சமைக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சுத்தி வந்துட்டு ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி, எனக்கு அதை செய்யறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சமைச்சு நீங்க சாப்பிட்டு உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு தான் எனக்கு போய் எனக்கு வந்துட்டு சமையலை பத்தி சுத்தமா தெரியாது பாட்டி, அதான் பிரச்சனை, மத்தபடி எனக்கும் சமைக்கணும் அப்படின்ட்டு ஆசை தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி வந்துட்டு என்ன ரோகிணி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோகிணி வந்துட்டு பாட்டி அது வந்துட்டு எனக்கு சமைக்க தெரியும், நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. உடனே பாட்டி என்ன இழுக்கிற, அதான் சமைக்க தெரியல அப்புறம் என்ன சமைச்ச, என்ன நாளைக்கு நீ தான் சமைக்கணும், நீ சமைச்சது தான் நாளைக்கு நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட ரோகிணி என்னடா இப்படி சொல்றாங்க, இப்ப சமைக்க சொல்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் துணியை துவைக்கணும், வீட்டை கூட்டணும், அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு அப்படின்ட்டு லிஸ்ட் போய்கிட்டே இருக்குமாடா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வேலை செய்யறதுக்கு பயந்து போய் அப்படியே பயங்கர பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க.